அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். கணிதம் மிகவும் இலகுவான ஒரு பாடம். ஆனால் இன்று மாணவர்களுடைய மத்தியில் மிகவும் ஒரு கசப்பான பாடமாக காணப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தால், பிள்ளைகள் 2ஆம் தரம் 3ஆம் தரத்தில் கல்வி கேட்கும் பொழுதே பாடசாலையிலும் சரி, வீடுகளிலும் சரி, பிரைவேட் டியூட்டரிகளிலும் சரி, எல்லா இடங்களிலும் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துவது என்னென்னா, வாய்ப்பாட பாடமாக்குங்க, அதுவும் 2 தொடக்கம் 15ஆம் வாய்ப்பாடு வரங்காட்டிலும் பாடமாக்குங்க. இப்படி பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு சுமையை கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக பாடத்தை வெறுக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் மெட்ஸ் பாடம் கசக்கிறது. ஆனால் மெட்ஸ் பாடம் என்பது பாடமாக்குற ஒரு பாடம் இல்லை, எல்லாம் ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்குற ஒரு பாடம். அந்த வகையில் வாய்ப்பாடு என்பது பாடமாக்காமல் விரல்கள் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம், வாய்ப்பாடுகளை இலகுவாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விரல்கள் மூலமாக வாய்ப்பாடுகளை கூறும் பொழுது பிள்ளைகள் உதாரணத்துக்கு 6-1 6, 6-2 12 சொல்ல வேண்டிய அவசியம் வராது. 6-8 எத்தனைன்னு கேட்டால் உடனே 48 என்ற முறையில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த வீடியோ தொடர்ந்து வரும். பாருங்கள் அவங்க எப்படி வாய்ப்பாடுகளை சொல்கிறாங்க. 8 9 எத்தனை? 6 7 8 6 7 8 9 72. வெரி குட். 9 தர 9 எத்தனை? 6 7 8 9 6 7 8 9 89. வெரி குட். 6 9 எத்தனை? 6 6 7 8 9 7 8 9 54. வெரி குட். 8 8 எத்தனை? 64. வெரி குட். பார்த்துப்பீங்க, பிள்ளைகள் 4ஆம் தர மாணவர்கள் ஒரு முறை சொல்லி கொடுத்ததோட பிள்ளைகள் இலகுவாக வாய்ப்பாடுகளை கூடுறாங்க. இதுபோல் உங்களுடைய பிள்ளைகளும் வேகமாக கூறணுமாக இருந்தால் எங்களுக்கும் அந்த மெதட்டை சொல்லித்தாங்கன்னு சொல்லி கீழுள்ள நம்பருக்கு நீங்கள் மெசேஜை போடுங்க. நாங்கள் உங்களுக்கு அதுக்குரிய வீடியோ லிங்கை நாங்கள் போடுவோம். அதன் மூலமாக நீங்கள் பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பெற்றோராகிய நீங்களே அதை கற்றுக் கொடுக்கலாம். அந்த வகையில் இலகுவான ஒரு மெதட்டை நாங்கள் சொல்லித் தருவோம். அதுபோல் இன்னும் பல ஷார்ட் மெதட்டுகளை நீங்கள் அறிந்து கொள்ளணுமா இருந்தால் எமது யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். ஷாம் மேத்ஸ்ன்னு வரும், அந்த லிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய உறவினர்களுக்கும் அந்த லிங்கை கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இலகுவான இன்னும் பல மெதட் பிள்ளைகளுக்கு இலகுவாக கணிதத்தை எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம்.